வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவில் இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை என்ற கொள்கையா அல்லது அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எனப்படும் அமெரிக்காவுக்கும் இலங்கையில் முன்னுரிமையா? அதுவும் இல்லை என்றால் நண்பேண்டா பாணி சீனாவுக்கு இலங்கையில் முன்னுரிமையா என்ற போட்டிகளில் இந்த வாரம் பருமட்டான சில ஆதாரங்கள் பளிச்சிடுகின்றன. இதனை இன்று இலங்கைக்கான புதிய திட்டங்களுடன் கட்டுநாயக்காவில் தரை இறங்கிக் கொள்ளும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குழுவின் நாளை இரவு வரையான கொழும்பு அஜெண்டாக்கள் எனப்படும் நிகழ்ச்சி நிரல்களை மையப்படுத்திய பயணமும், இதேபோல நாளை பெய்ஜிங்கிலிருந்து பறந்து அதே கட்டுநாயக்காவில் தரையிறங்கும் உயர்மட்ட சீன ஜாவோ லெஜியின் பயணமும் சில பருமட்டுக்களை நிரூபிக்கக்கூடும். தித்வா சூறாவளியின் தாக்கத்துக்கு உள்ளான இலங்கையை மையப்படுத்திய இந்த இந்தோ சீன சடுகுடுக்கள் தீவிரமாக இடம்பெறும் நேரகாலம் அனைத்துலக ராஜதந்திர வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு காலமாக மாறியுள்ளது. ஏனென்றால் இந்திய பிரதிநிதியும் சீன பிரதிநிதியும் ஒரே நாளில், அதாவது நாளை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமாரவை சந்தித்து பேச உள்ளமை இந்து மாகடலில் இலங்கையை மையப்படுத்தி இரண்டு சக்திகளும் தீவிரமான போட்டி களத்தில் உள்ளன என்பதை ஒரு குறியீட்டு ஆதாரமாக நிச்சயமாகவே வெளிப்படுத்திக் கொள்ளும். இதேபோல டொனால்ட் ட்ரம்பும் இலங்கை குறித்த தனது ராஜதந்திர நிலைப்பாட்டை 2.0 நிலைக்கு மறு வடிவம் எடுப்பதை ஆதாரப்படுத்துவதற்கு அடையாளமாக இலங்கை உட்பட்ட 29 நாடுகளில் முன்னே அரசு தலைவரான ஜோ பைடன் காலத்தில் நியமிக்கப்பட்ட ராஜதந்திரிகளை மெதுவாக அகற்றும் திட்டங்கள் பகிரங்கமாகியுள்ளன. அதன் அடிப்படையில் இலங்கையிலும் இந்த அகற்றல் இடம்பெற உள்ளது. இதனால் இலங்கையிலும் அமெரிக்காவுக்கு முதல் முன்னுரிமை என்ற விடயத்தில் உழைப்பவர்களுக்கே இனிமேல் ராஜதந்திர பொறுப்பு என ட்ரம்ப் நிரூபித்திருப்பதால் இலங்கையில் இதுவரை ஜூலிசங் வெளிப்படுத்திய திட்டங்களை விட ஸ்ரீலங்காவுக்குரிய புதிய அமெரிக்க தூதராக அடுத்த வருடத்தில் ஜூலிசங்குக்கு பதிலாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்பின் தெரிவாக உள்ள எரிக் மேயரின் திட்டங்களும் வலுவாகவே இருக்கும் என்பதை ஊகித்துக் கொள்ள முடியும். அண்மையில் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு குழுவின் முன்னிலையில் தோன்றிய எரிக் மேயர் தனது இலங்கை திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு அறிக்கையிட்ட போது இந்திய பெருங்கடலில் சீனாவின் விரிவடையின் செல்வாக்கை எதிர்கொள்வதில் தனது கவனம் கொழும்பில் முக்கியமாக நிலை கொண்டு இருக்கும் என குறிப்பிட்டார். உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் விநியோக பாதைக்கு அருகில் இலங்கை தீவு இருப்பதால் அது அமெரிக்க மூலோபாய நலன்களின் மையப்புள்ளியாக நிச்சயமாக இருக்கும் என்பதால் இந்தோ பசிபிக்கில் இனிமேல் இலங்கையிலும் அமெரிக்காவின் ஆட்டம் தீவிரமாக மாறுவதை காணுங்கள் என எரிக் மேயர் செனட்டின் வெளியுறவு குழுவுக்கு சொல்லி இருக்கின்றார். இவ்வாறாக வாஷிங்டனின் இந்த நகர்வுகள் வர இந்தியாவும் சீனாவும் புதிய மிஷன்களுடன் இன்று நாளையும் இலங்கையில் தரையிறங்கிக் கொள்கின்றன. இந்த மிஷன்களின் நோக்கம் பேரழிவுக்கு உள்ளான இலங்கை தீவுக்கு உதவுவது என்ற அடிப்படையில் இருந்தாலும் உருமறைக்கப்பட்ட பல சுயலாப ஆதாயங்களை பெறுவதற்கு டெல்லியும் பெய்ஜிங்கும் நிச்சயமாகவே நகரும் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் யாரும் ஆதாயம் இல்லாமல் இலங்கை தீவுக்கு என அல்ல வேறு எந்த தரப்புக்கும் உதவி கொள்ளப் போவதில்லை. ஏன் இப்போது கூட இலங்கையின் அவசர நிதி கோரிக்கைக்கு சாதகமாக பதிலளித்து அனுர அரசாங்கம் கோரிய 200 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற புதிய கடன் தொகையை கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கிய IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் கூட இவ்வாறாக வழங்கிய கடனில் சில மறைக்கப்பட்ட வட்டி வீதங்களை நுட்பமாக செருகியுள்ளதான புதிய தகவல்கள் வந்துள்ளன. வழமையான வட்டி வீதத்தை விட அதிக வட்டி வீதத்தில் இந்த கடன் வழங்கப்பட்டதாகவும் இந்த அளவு வட்டிக்கு அவசரமாக கடனை வாங்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என்றாலும் அதனை அது செய்ததான விமர்சனங்கள் வெரித்தே ரிசர்ச் போன்ற ஆய்வு நிறுவனங்களில் இருந்து வந்தாலும் அரசாங்கம் இந்த விடயத்தில் இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை முன்னர் தமது தரப்பு, அதாவது JVP எதிர்க்கட்சியாக இருந்தபோது எந்தெந்த விடயங்களெல்லாம் அப்போதைய அரசாங்கங்களை நோக்கிய விமர்சனங்களாக முன்வைத்தார்களோ, எந்தெந்த விடயங்களெல்லாம் அப்போதைய அரசாங்கங்களுக்கு குடைச்சலாக கொடுத்தார்களோ அவையெல்லாம் இப்போது ஆட்சி தரப்பில் உள்ள அதே JVP மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை தாக்கிக் கொள்ள முனைகின்றது.
தித்வா சூறாவளி அனர்த்தம் முடிந்து 1 மாத காலமாகின்றது. அடுத்த வாரத்துடன் இந்த அனர்த்தம் 1 மாத காலத்தை கடந்தாலும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்கு என அவசரமாக அறிவிக்கப்பட்ட அவசர நிதி கொடுப்பனவுகள் கூட இன்னமும் பலருக்கு பல குடும்பங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் உள்ளன. அரச இயந்திரம் முன்னரை விட, அதாவது முன்னிய ஆட்சி காலங்களை விட வெளிப்படையாக இயங்குவதை வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் ஏற்றுக்கொள்ளத்தான் தலைப்படுகின்றார்கள். ஆனால் இவ்வாறாக வெளிப்படைத்தன்மை இருந்தாலும் அரச நிர்வாகம் இயங்குவதற்கு தனியே இந்த வெளிப்படைத்தன்மை மட்டும் போதாது, வினைத்திறனும் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருந்தாலும் இந்த வினைத்திறனில் தற்போது அனுரவின் அரச இயந்திரமும் சிரமப்படுவது தெரிகின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்க என்னதான் வார்த்தையாளங்களுடன் இல்லைனால் கவர்ச்சியான தனது சொல்லாடல்களால் உரைகளை வழங்கி அந்த உரைகளில் மக்கள் அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அந்த அறிவிப்புகளின் நடைமுறை சாத்தியங்களுக்குரிய சவால்கள் தொடரத்தான் செய்கின்றன. அதற்கு காரணம் அரச யந்திரத்தின் படிநிலையின் அதிகாரத்துவ முரண்பாடுகளாகும். இதனால் தான் இப்போது மண் சரிவு ஏற்பட்டு நிலச்சரிவுகளில் புதைந்தவர்களின் உடல எச்சங்களை கண்டுபிடிக்க உதவுமாறு மோப்ப நாய்களின் அணிக்காக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய கோரிக்கை வளையம் ஒன்று எறிந்துள்ளது. பேரழிவுக்கு பின்னர் மோப்ப நாய்கள் சைதம் பல அணிகள், இந்தியா உட்பட்ட மீட்பு அணிகள் களமிறங்கிக் கொண்டாலும் அவர்கள் எல்லாம் தமது மோப்ப நாய்களுடன் மீண்டும் நாடு திரும்பிவிட்டதால் இப்போது நிலச்சரிவில் பலியாகி இன்னமும் மண் குவியலுக்குள் கிடப்பவர்களின் உடல எச்சங்களை கண்டுபிடிக்க முடியாமல் அரசாங்கம் திணறும் நிலையில்தான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அது இந்த உதவியை கோருகின்றது. அதற்கு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒப்பீட்டு ரீதியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில்தான் மனித எச்சங்களை கண்டுபிடிக்கும் சிறப்பு முகர்வு உணர்வு கொண்ட மோப்ப நாய்கள் அதிகமாக இருக்கின்றன. சிறப்பு பயிற்சி பெற்ற இந்த மோப்ப நாய்களை இப்போது இலங்கைக்கு வரவழைத்து மண் சரிவுக்குள் உள்ள உடலங்களை மீட்பதற்கு அரசாங்கம் ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் விடுத்துள்ளது. ஆனால் இலங்கையின் இந்த கோரிக்கைக்கு இதுவரை ஐரோப்பிய ஒன்றியம் பதிலளிக்காத போதிலும் விரைவில் இந்த பதில் சாதகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் இலங்கை தீவை புதிய புதிய சவால்கள் எல்லாம் விரட்டி கொள்ள நிலையில்தான் உள்ளூர் அரசியல் களத்தில் அரசியல்வாதிகளோ இந்த விடயத்தில் எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தமது அதகலமான குரல்களை ஒலிக்க விடுகின்றார்கள். இந்த குரல்களில் வடக்கு தெற்கு என்ற பேதம் இல்லாமல் குரல்கள் ஒலித்துக் கொள்கின்றன. இவ்வாறான குரல்களில் தையிட்டியில் உள்ள திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் முருகன் ஆலயத்தையும் யாழில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றையும் உடைக்க வேண்டும் என்ற சுயேட்சை கிளாடியேட்டர் தமிழ் எம்பியின் குரலும் அடங்கிக் கொள்கிறது. முன்னர் ஒரு முறை நல்லூர் ஆலயத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கழிவறையை கட்ட வேண்டும் என அருண் சித்தார்த் போன்ற பிரகிருதிகள் குளறி வைக்க, இப்போது தையிட்டியில் திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தை இடிக்க வேண்டும் என தன்னை ஒரு பிரித் நூல் கட்டிய தமிழர் என சொல்லிக் கொள்ளும் இந்த எம்பியின் குரல் புதிதாக வந்தது. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் உண்பதற்கு சோறும் சொதியும் மட்டுமே இருப்பதாகவும் இது ஒரு அநியாயம் எனவும் ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் அடக்க திமிரி சோற்றுக்காக உரிமை குரல் எழுப்பிய இந்த உறுப்பினர் தான் இப்போது மாதனமுத்தா பாணியில் தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்றிக் கொள்வதற்கு முன்னர் நல்லூரை இடித்துக் கொள்ளுங்கள், யாழ் கோட்டையை உடைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவ தேவாலயத்தையும் அகற்றிக் கொள்ளுங்கள் என சொல்லி அதன் பின்னர் தையிட்டி பற்றி பேசுங்கள் என புரிதலை வெளிப்படுத்திக் கொள்கிறார். தமிழர்களின் தானை தலைவர் குறித்து பேசினால்தான் தனக்கு உற்றுநோக்கல் கிட்டிக் கொள்ளும் என்பதால் அவரது பெயரை இடைக்கிடை சொல்லிக் கொள்ளும் இந்த கிளாடியேட்டர் மஹிந்த ராஜபக்சவே சிறந்த தலைவர், கோட்டாபாய ராஜபக்சவே சிறந்த அதிகாரி என்ற கருத்துக்களையும் சொல்லிக் கொள்வோர். அவரை ஒரு கட்டத்தில் பிணையில் எடுத்தது கூட மஹிந்தவன் புதல்வன் நாமல் தரப்பு என்பதும் வெளிப்படையாக இருப்பதால் அவரது தையிட்டி புரிதல் அவ்வளவாகத்தான் இருக்கும் போல இருக்கின்றது. ஆனால் மறுபுறத்தே தையிட்டி திஸ்ஸ விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதீத பலப்பிரயோகம் தற்போது விசனங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக யாழ் சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகளை ஸ்ரீலங்கா காவல்துறை வருத்தியதாகவும் பலிகிழக்கு பிரதேசபின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் உட்பட்ட 5 பேரை கைது செய்த போது அதீத பல பிரயோகத்தை செய்ததான கண்டனங்கள் தற்போது வலுத்து வருவதால் இந்த விடயம் கொதிநிலைக்குரிய விடயமாக மாறிவிட்டது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் திடீர் சுயீனத்துக்கு உள்ளான காரணத்தால் அவர் யாழ் மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார்.
தையிட்டியின் திஸ்ஸ விகாரை விடயம் மீண்டும் முன்னரங்குக்கு வந்திருப்பதால் இந்த விடயத்தில் கருத்துரைத்த அனுரவின் பௌத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்களுக்கான அமைச்சர் சுனில் செனவி தையிட்டி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என சொல்லிக்கொண்டார். அத்துடன் தையிட்டி விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட சான்றிதழில் அரசியல் இல்லை என அவரும் அரசியல் செய்தார். தையிட்டியில் தகித்துக் கொள்ளும் திஸ்ஸ விகாரை என்ற குறியீடு தமிழர் தாயகத்தில் தமிழர்களின் பூர்வீக இருப்பை சிதைக்கும் கொழும்பின் தூரதர்சன நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதி என்பதுதான் துல்லியமான புரிதலுக்குரிய விடயம். இதற்கும் அப்பால் தமிழர்களிடமிருந்து தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எழும்பும் எதிர்வினை குரல்கள் பலரும் கூறுவது போல பௌத்த மத எதிர்ப்பு சார்ந்த விடயங்களே அல்ல. இப்படி பார்த்தால் வடக்கு கிழக்கில் உள்ள பல விகாரைகளின் முன்றல்களில் தினசரி தமிழர்கள் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொள்ள வேண்டும். ஆனால் யதார்த்தம் அவ்வாறாக இல்லை. மாறாக தையிட்டியில் தனியார் காணிகளில் அடாத்தாக ஸ்ரீலங்கா படைத்துறை ஒரு நிர்மாணத்தை எழுப்பி அதற்கு விகாரை என பெயர் சூட்டிய பின்னர் அதற்கு உரித்து கோரி கொழும்பு அதிகார மையத்தின் அடம்பிடிப்பு தான் பேரினவாதத்தின் ஒரு கூறாக நீட்சியடைகின்றது. இதற்கு அப்பால் தையிட்டி விகாரையை சுற்றி பௌத்தர்கள் எவருமே பூர்வீகமாக வசிக்காத நிலையே அது ஒரு அடாத்து நிர்மாணம் என்பதையும் சொல்லாமல் சொல்லிக் கொள்ளும் நிலையில் தையிட்டி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு என எந்த அடிப்படையில் அனுர அரசாங்கம் சொல்லிக்கொண்டு இந்த பிரச்சனையை நீட்சியடைய வைக்கின்றதோ தெரியவில்லை.